ஹாய். நம்ம வந்து கஸ்டமைஸ் ஸ்கின்ஸில் நிறைய வேரியண்ட் வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 3D டிசைன் சொல்லுவோம். ஸோ 3D ஃபினிஷிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வேரியண்ட் பார்க்குறோம். இது வந்து நம்ம வந்து கிளியர் கிளாசி ஃபினிஷிங்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இப்போ அடுத்த வேரியண்ட் நம்ம பார்க்குறோம். இது வந்து மேட் ஃபினிஷிங். மேட் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். டல் ஃபினிஷிங்காக இருக்கும். இங்கே உங்கள் நேம் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங் பார்க்குறோம். இதுவும் அகைன் 3D ஃபினிஷிங் தான். 3D ஃபினிஷிங்கில் நேம் ஆட் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கும். இது வந்து சேம் அதே தான். கிளாசி கிளியர் ஃபினிஷிங். கீழே நேம் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து கிளிட்டரிங் ஃபினிஷிங். கிளிட்டரிங் ஃபினிஷிங்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதில் மொத்தம் 4 ஃபினிஷ் வச்சுருக்கோம். கிளாசி கிளியர் நம்பர் 1, நம்பர் 2 வந்து மேட்டு, நம்பர் 3 வந்து 3D, நம்பர் 4 வந்து கிளிட்டரிங். இதில் என்ன உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வேணும், என்ன ஃபினிஷிங் வேணுமோ அந்த ஃபினிஷிங்கில் உங்கள் கஸ்டமைஸ் ஸ்கின் நம்ம வந்து போட்டு கொடுப்போம். கஸ்டமைஸ் ஸ்கின்னில் வந்து மொத்தம் 2 வேரியண்ட் நம்ம வச்சுருக்கோம். பேக் சைடில் இது வந்து 360 டிகிரி சொல்லுவோம். 360 டிகிரினா இப்போ நம்ம பேனலில் ஃபுல்லாக நம்ம ஒட்டியிருக்கோம் பாருங்கள். அதாவது கீழே இருக்க சார்ஜர், சைடில் பட்டன்னு, மேலே இருக்க டாப்பு, அது மாதிரி 360 டிகிரி கவர் பண்ணி ஒரு சைஸ் வச்சுருக்கோம். ஸோ 360 டிகிரியில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஜாஸ்தி ஃபோன் பாக்கெட்டுக்குள்ளே வச்சு வெளியே எடுக்கும்போது வந்து பீல் ஆக வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பேக் பேனல் மட்டும் போட்டிங்கன்னா பீல் ஆகாது. இப்போ இதுவும் நம்ம 360 டிகிரி தான். 360 டிகிரினா இது மாதிரி நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணுவோன்னா கட் பண்ணி நம்ம கொடுப்போம். அதை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணால் ஸ்டிக் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன வேரியண்ட் வேணும் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன்லி பேக் பேனல் மட்டுமா இல்லாட்டி 360 டிகிரியான்னு சூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபோனில் நம்ம பார்த்தது வந்து ஒன்லி பேக் பேனல் மட்டும் தான். பேக் பேனல்னால் உங்களுக்கு ஒன்லி மேலே உங்கள் பேக் பேனல் மட்டும் தான் இருக்கும். அது சார்ஜர்லேயோ மேலே டாப்லேயோ சைடுலேயோ எங்கேயுமே இருக்காது. ஒன்லி பேக்